நீட் தேர்வு விவகாரம் ஒவ்வொரு வருஷம் நீட் தேர்வு நடக்கும்போதும் அது சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பேசப்படும். ஆனால் இந்தியா முழுக்க ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இந்த ஆண்டு நீட் தேர்வு முடிவுகளுக்கு பிறகாக அது உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் நிறைய சந்தேகங்கள் எழுப்புறாங்க. இப்போ இந்த தேர்வு அறிவிக்கப்பட்டதுலேருந்து என்னென்ன டைமில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, என்னென்ன சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் என்ன பிரச்சனை, ஏன் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக உருவாகியிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த நீட் தேர்வுக்கான விண்ணப்ப அவகாசம் தொடங்கினது பிப்ரவரி 9 அதிலிருந்து அதற்கான விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் அறிவிக்கப்பட்ட பிறகு மீண்டும் அதற்குடைய தேதிகள் என்பது மார்ச் 16 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டது. ஸோ 2 டைம் இதை அப்ளை பண்ணுறதுக்கான அவகாசம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஏற்கனவே அந்த பிப்ரவரி 9 மார்ச் 9 வரைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த அவகாசம் மீண்டும் 16 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டது. திடீர்னு ஏப்ரல் 9 ஒரு அறிவிப்பு வருது. ஏப்ரல் 9 10 2 நாட்களுக்கு கூடுதலாக விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம் வழங்கப்பட்டது. இது முதல் சந்தேகம். ஏன் ஒரு மாச காலத்துக்கு அப்புறமா மீண்டும் 2 நாள் விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம் கொடுக்கப்பட்டது? இந்த நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பவர்களோட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அவகாசம் கொடுக்கப்படுறதாக தேசிய தேர்வு முகமை தரப்பிலிருந்து இந்த அறிவிப்பு வெளியானது. இப்போ இந்த சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட பிறகு அந்த கூடுதலான அந்த 2 நாள் அவகாசம் எதற்காக அப்படின்ற கேள்வியை முதலாவதாக எழுப்புறாங்க. அடுத்ததாக தேர்வு நடந்தது. மே 5 தேர்வு நடந்தப்போ அங்கங்க நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இதுல என்டிஏ தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இந்த சென்டர்ல பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்ட விவகாரம் எது அப்படின்னா, ராஜஸ்தான்ல சவாதி மோதோப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சென்டர்ல அங்கே இருக்கக்கூடிய வினாத்தாள் மாற்றி கொடுக்கப்பட்டது. அதாவது ஏற்கனவே பதில்கள் குறிக்கப்பட்ட வினாத்தாள் கொடுக்கப்பட்டு அது குறிப்பாக அது சார்ந்த சந்தேகத்தை மாணவர்கள் எழுப்பின உடனடியாக அந்த வினாத்தாளை திரும்ப வாங்கிட்டாங்க. ஸோ அதனால அங்கே இருக்க மாணவர்களுக்கு 120 பேருக்கும் மீண்டும் தேர்வு வைக்கப்பட்டது அப்படின்னு என்டிஏ தரப்பிலிருந்து அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டது. அங்கே மட்டும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் 2 சென்டரில் இந்தியா ஃபுல்லாக ஒரு வினாத்தாள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வினாத்தாள் ஒன்றாக தான் இருக்கும். அதாவது அந்த கேள்விகள் எத்தனை கேள்விகள் இருக்கோ 200 கேள்விகள் அப்படின்னா அந்த 200 கேள்விகளும் ஒரே கேள்விகளாகத்தான் இருக்கும். அதோட வரிசை மட்டும் மாறி இருக்கும். ஆனால் தூத்துக்குடியில் ஒட்டுமொத்த கேள்விகளே மாறி இருந்தது. இது எதனால் இந்த மாற்றம் இருக்குது? ஏன்னா நார்மலைசேஷன் என்ற ஒரு முறை நீட் தேர்வில் பின்பற்றப்படலை. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வினாத்தால் ஒரே மாதிரியான மதிப்பெண் என்பது தான் கொடுக்கப்படுது. ஏன் இப்படி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் அதற்கான பதில் இப்போ வரைக்கும் என்டிஏவால் கொடுக்கப்படலை. அதற்கு பிறகு இந்த கருணை மதிப்பெண் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமுமே யாரெல்லாம் நீதிமன்றத்திற்கு சென்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அதற்கான பதிலை என்டிஏ கொடுத்தாங்க. இது ஒரு பிரச்சனை. அதாவது சென்டரில் நடந்ததாக என்டிஏவே ஒத்துக்கொண்ட பிரச்சனை. அடுத்ததாக எழுப்பப்படுற சந்தேகம் என்ன அப்படின்னா, தேர்வு முடிவுகள் ஜூன் 14 வெளியிடப்படும் அப்படின்னு தான் ஏற்கனவே நீட் அறிவித்த ஒரு தேதியாக இருந்தது. ஆனால் ஜூன் 4 நாடாளுமன்ற தேர்தலோட முடிவுகள் வெளியான அன்னைக்கு மாலையில் நீட் தேர்வோட முடிவுகளும் வெளியாக இருக்கு. 10 நாட்கள் முன்னதாக தேர்வு முடிவுகளை வெளியிட்டது எப்படி என்ற கேள்வியும் ஒரு சந்தேகமாக தேர்வர்கள் தரப்பில் முன்வைக்கப்படுது. இது மூன்றாவதான ஒரு சந்தேகமாக இருக்கு. அடுத்ததாக இந்த தேர்வு முடிவுகள் வெளியான உடனேயே நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்படுது. அதில் முக்கியமான ஒன்று, முதல் மதிப்பெண் 720க்கு 720 மதிப்பெண்களும் பெற்ற மாணவர்களோட எண்ணிக்கை மட்டும் 67. இது 2022 4 இருந்தது. அதற்கு முன்னாடி 2 பேர் முதல் ரேங்க் வாங்கின மாணவர்களாக இருந்தாங்க. இப்போ 67 அப்படின்றது நிறைய சந்தேகங்களை எழுப்பக்கூடியதாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வினாவுக்கும் 4 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஒரு தவறான விடைக்கு 1 மதிப்பெண் குறைக்கப்படும். எந்த விடையும் கொடுக்கல அப்படின்னா அதற்கு மதிப்பெண்களே கொடுக்க மாட்டாங்க. இதுதான் நீட் தேர்வோட நடைமுறை. இதில் 67 மாணவர்கள் ஒரே மதிப்பெண் பெற்றது எப்படி? அதுலேயும் 8 மாணவர்கள் ஒரே தேர்வு மையத்திலிருந்து தேர்வு எழுதி ஒரே மதிப்பெண்ணை பெற்றது எப்படி என்ற சந்தேகம் எழுப்பப்படுது. இதுல மிக முக்கியமாக 719 மதிப்பெண்ல ஒரு மாணவரும் 718 ஒரு மாணவரும் அடுத்தடுத்த தரவரிசையில இடம்பெற்றிருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வினாவிற்கு 4 மதிப்பெண் என்ற அடிப்படையில் ஒரு வினா தவறாக இருந்துச்சு அப்படின்னா 1 மதிப்பெண் குறைக்கப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி அந்த 4 மதிப்பெண்ணும் கொடுக்கப்படாமல் இருக்கும். இன்னொன்று,
அந்த மதிப்பெண் அதற்கான விடையை அவங்க கொடுக்காம இருந்திருந்தாலும் 4 மதிப்பெண் குறைந்திருக்கும். அப்போ அந்த 719 718 மதிப்பெண் என்பது நீட்டோட அந்த மதிப்பெண் கொடுக்கக்கூடிய முறையில் எப்படி சாத்தியம் என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான சந்தேகம். அதே மாதிரி இந்த சந்தேகங்கள்லாம் எழுப்பப்பட்ட போது தான் அதே மாதிரி வினாத்தாள் கசிவு சார்ந்த சந்தேகங்கள் அது மற்றொரு புறத்தில் எழுப்பப்பட்டு இருக்கு. அது சார்ந்த கைதுகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் நடந்துட்டு இருக்கு. இப்போதான் என்டிஏ தரப்புல இருந்து சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. அதுல முக்கியமாக அந்த 718 719 இந்த மதிப்பெண் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு விளக்கும் போதுதான் கருணை மதிப்பெண் எப்படி கொடுக்கப்பட்டது, எந்த முறையை பயன்பற்றி எந்த அடிப்படையில் அவர்களுக்கு கருணை மதிப்பெண் கொடுக்கப்பட்டது என்ற சந்தேகம் எழுப்பப்படுது. ஏன்னா என்டிஏ கொடுத்த அந்த விளக்கத்துல நார்மலைசேஷன் முறையில அவங்க இழந்த நேரத்திற்கு ஏற்றார் போன்று அவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பயஸ்டா கூட இந்த மதிப்பெண்களை வழங்கியிருக்கலாம்ல அப்படின்ற கேள்வியை மாணவர்கள் எழுப்பக்கூடியதாக நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விளக்கத்தையும் என்டிஏ கொடுத்திருந்தாலும் அது சார்ந்த சந்தேகத்தையும் எழுப்புறத பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த வினாத்தாள் கசிவு சார்ந்த சந்தேகம், ஏன்னா அந்த தேர்வு நடந்த போதே அது சார்ந்த வினாத்தாள் குறித்த நிறைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாயிருந்தது. அப்போவே தேசிய தேர்வு முகமை தரப்புல வினாத்தாள் கசிவு எதுவுமே இல்லை. ராஜஸ்தான்ல ஒரு தேர்வு மையத்தில் மட்டும் தேர்வு நேரம் முடியறதுக்கு முன்பாகவே வினாத்தாளை எடுத்துக்கிட்டு சில மாணவர்கள் வெளியில போயிட்டாங்க. ஸோ அதனால அந்த புகைப்படத்தை வைத்து கூட வினாத்தாள் கசிவு என்று பரப்பப்படலாம். ஆனால் இது ஒரு பேஸ்லெஸ்ஸான குற்றச்சாட்டு என்று என்டிஏ தரப்புல மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்படி மறுப்பு தெரிவித்தால் நீட் தேர்வு என்றாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய விஷயம் கடுமையான சோதனை. அதாவது நீட் சென்டருக்கு உள்ள போகக்கூடிய மாணவர்கள் காதணி அணியக்கூடாது, செயின் அணியக்கூடாது. சில நேரங்களில் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய தாலியை கழட்டக்கூடிய சம்பவங்களும் கூட கடந்த காலங்களில் நடந்திருக்கு. ஸோ இவ்வளவு கடுமையாக நடத்தப்படக்கூடிய தேர்வில் மாணவர்கள் வினாத்தாளை எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றது எப்படி சாத்தியமானது என்ற சந்தேகமும் எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ அதற்கான விளக்கம் கொடுக்கும் போதும் என்டிஏ என்ன சொல்றாங்கன்னா, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமுமே ஒரு அடிப்படை தன்மை இல்லாத ஒரு விஷயமாக இருக்கு. கருணை மதிப்பெண் சார்ந்த சந்தேகங்கள் எழுப்பப்பட்டாலும் அதற்கான ஒரு முறை, அதற்கென்று அமைக்கப்பட்ட குழுவினருடைய அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் மதிப்பெண் வழங்கப்பட்டது அப்படின்ற விளக்கத்தை என்டிஏ கொடுத்திருக்காங்க. இதற்கிடையில தான் ஜூன் 8ஆம் தேதி இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டதுனால 4 பேரை கொண்ட ஒரு குழுவை அமைக்குது தேசிய தேர்வு முகமை. அந்த குழு என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த 1563 மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட அந்த கருணை மதிப்பெண் சார்ந்து மறு ஆய்வு செய்யும் அப்படின்னு என்டிஏ தரப்புல தெரிவிக்கப்படுது. ஏன்னா இந்த சந்தேகம் என்பது ஒரு மாநிலத்திலிருந்தோ அல்லது ஒரு தேர்வு மையத்திலிருந்தோ மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து பல தரப்பிலிருந்து இந்த சந்தேகங்கள் எழுப்பப்பட்டதுனால இந்த குழுவை அமைக்கிறாங்க. இதற்கிடையில மாணவர்கள் நீதிமன்றத்திற்கு போறாங்க. நிறைய வழக்குகள் தொடுக்கப்படுது. ஒன்று வினாத்தாள் கசிவு சார்ந்த சந்தேகம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வினாவிற்கு 2 சரியான விடைகள் இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னா அது சார்ந்த ஒரு வழக்கம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்படுது. அப்போ அதற்கான பதிலையும் என்டிஏ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தாண்டி குஜராத்தில் கைதுகள் நடக்குது. அதாவது நிறைய பெற்றோர்கள் குறிப்பிட்ட ஒரு தேர்வு மையத்தை தேர்வு செய்யறதுக்காக பெற்றோர், மாணவர்கள் மற்றும் அந்த தேர்வு மையத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கோடிக்கணக்கில் பணம் பரிமாறி இருக்கு அப்படின்ற அடிப்படையில் அங்கே சில கைதுகளும் நடக்குது. பீகார்லையும் அது போன்ற கைதுகள் நடக்கிறதன் அடிப்படையில் அங்கே மாணவர்கள் பெரிய அளவில் போராட்டத்தை நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த முறை நீட் தேர்வில் மட்டும் கிட்டத்தட்ட 8லிருந்து 10 புகார்கள் இந்த நீட் தேர்வு சம்பந்தமான ஒரு பெரிய புகார்களாக முன்வைக்கப்பட்டிருக்கு. இதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டிலிருந்து 2 மையங்களிலிருந்து மாணவர்கள் சொல்லப்பட்ட கூறிய அந்த குற்றச்சாட்டுக்கான பதில் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. காரணம், அவர்கள் நீதிமன்றத்திற்கு நாடவில்லை என்பதுதான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் போறதுனால இது ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆயுதமாகவும் இந்த நீட் தேர்வு மாற்றப்படுது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட் என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் பேசுபொருளாக மாறிவிட்டது. அந்த நீட் தேர்வு அறிவிக்கப்பட்டதோ அல்லது அந்த முதல் தேர்வு நடத்தப்படுவதற்கு முன்பாகவே. ஏன்னா அந்த தேர்வு நடத்தக்கூடாது என்பதில் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான திமுக, அதிமுக கட்சிகள் உறுதியாக இருந்தாலும் கூட இங்கு மற்ற மாநிலங்களில் அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ ராகுல் காந்தியும் இந்த நீட் தேர்வுக்கு எதிரான குரலாக பாராளுமன்றத்தில் தான் இருப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று மகாராஷ்டிராவில் பாஜக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியை சேர்ந்த கல்வித்துறை அமைச்சரும் கூட மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு மாணவர் கூட மருத்துவராக முடியாத சூழ்நிலையில் இந்த தேர்வு நடத்தப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு. அதே மாதிரி கேரளாவிலிருந்தும், கேரளா காங்கிரஸ் எதிர்கட்சியான காங்கிரஸ் தரப்பிலிருந்து கடிதம் எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி முறையாக இந்த தேர்வு நடத்த வேண்டும் அல்லது இது சார்ந்த விசாரணையை
முறையை நடத்த வேண்டும் என்பதற்கான கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு ஏற்கனவே கூறியது போன்று முதலமைச்சர் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கே ராஜன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவோட பரிந்துரை சார்ந்த அந்த பட்டியலையும் கூட மற்ற மாநிலங்களுக்கு மொழிபெயர்த்து அது அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படும். நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்பது ஒரு இயக்கமாக மாற்றப்படும் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார். இந்த மாதிரி மாணவர்களோட பிரச்சனை, இது தமிழ்நாடு மாணவர்களுக்கான பிரச்சனையாக இருந்த ஒரு விஷயம் இந்தியா முழுமைக்குமாக மாறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கான விளக்கங்களாக என்டிஏ தரப்பில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்பதும் அதற்கு மறுதேர்வு, இதற்கிடையில் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட கருணை மதிப்பெண் சார்ந்த அந்த வழக்குல மறுதேர்வு 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்துறதுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அதற்கான தேர்வு என்பதும் நடத்தப்படும் என்று ஜூன் 28ஆம் தேதி நடத்தப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜூலை 6ஆம் தேதி தான் மருத்துவ கலந்தாய்வு தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாணவர்களோட மதிப்பெண் மாற்றத்திற்கு ஏற்ப மற்ற மாணவர்களுக்கான தரவரிசையும் மாறுமா, அந்த அடிப்படையில் தான் மருத்துவ கலந்தாய்வு நடத்தப்படுமா என்ற பல கேள்விகள், பல குழப்பங்கள்ல மாணவர்கள் இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாம் தான் இந்த நீட் தேர்வை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளாக இருக்கு. இது அரசியல் ரீதியாகவும் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆனா இந்த ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கை எந்த அடிப்படையில் நடக்க போது, குழப்பங்கள் இல்லாமல் மாணவர்களுக்கு முறையான நீதியின் அடிப்படையில் அந்த மாணவர் சேர்க்கை நடத்தப்படுமா என்ற பல கேள்விகளோட மாணவர்களும் பெற்றோர்களும் இருக்கிறத பார்க்க முடியுது. பல ஆண்டு தயாரிப்புகளுக்கு பிறகுதான் நீட் தேர்வு, அதாவது ஓராண்டோ அல்லது ரிப்பீட்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய 4 முறையோ 5 முறை நீட் தேர்வை எழுதி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேரணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு ஒரு மதிப்பெண் கூட மிக மிக முக்கியமான ஒன்று எனும் போது இங்க கருணை மதிப்பெண் என்ற பெயர்ல நிறைய பேருக்கு எந்த அடிப்படையில் மதிப்பெண் கொடுத்தாங்க என்பதை தெரியாம இருக்கிறது ஒரு நியாயமற்ற அல்லது சமமற்ற முறையை உருவாக்கி இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை மாணவர்கள் முன்வைக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில நீட் தேர்வு வேண்டாம் என்ற தமிழ்நாட்டிலிருந்து எழக்கூடிய குரலுக்கு வலு சேர்க்கும் விதமாக இது இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனாலேயே ஒரு தேர்வை முழுமையாக நம்ம நீக்கிட முடியுமா, ரத்து செய்திட முடியுமா என்ற கேள்வியை பாஜக தரப்போ அல்லது இந்த நீட் தேர்வு வேண்டும் என்று சொல்வர்கள் தரப்போ சொல்லக்கூடியதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனையாக இந்த நீட் தேர்வில் ஒரு பூதாகரமான பிரச்சனையாகவும் தேசிய அளவிலான ஒரு பிரச்சனையாகவும் இதை மாற்றி இருக்கு அப்படின்னு சொல்லணும்.